தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வானிலை பெரும் மாற்றம் பெற்றுள்ளது. வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ் வரை சென்றுள்ளது. பிரான்சும் இந்தியாவும் 3 தசாப்தங்களுக்கு முன்னர் கையெழுத்திட்ட வரி ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளன. பிரான்சில் லூவ்ர் அருங்காட்சியகத்தின் புதிய தலைவராக கிறிஸ்டோப் லரிப்போ நியமிக்கப்பட்டுள்ளார். பிரெஞ்சு கலாச்சார அமைச்சர் ரசிதா டாத்தி பதவி விலகியுள்ளார். பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் கட்சி புதிய கூட்டணி அமைக்க அழைப்பு விடுத்துள்ளது. பிரான்ஸ் இத்தாலி உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்சில் வானிலை பெரும் மாற்றம் பெற்றுள்ளது. மழையும் குளிரும் பனி பொழிவுமாக நிலவிய காலநிலை திடீரென கோடை காலம் போல கடுமையான குளிர் நிலவ வேண்டிய பிப்ரவரி மாத இறுதிப் பகுதி இப்பொழுது வெயிலுடன் திகழ்கிறது. பிப்ரவரி 25 அன்று பிரான்சில் தென்மேற்கு பகுதியில் 29 பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. 130க்கும் மேற்பட்ட வெப்ப சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. வசந்த காலம் அல்லது கோடைகால வெப்பம் போல் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் நிலவுகிறது. மேலும் ஒரு வாரம் இந்த வெப்பநிலை தொடரும் என்று காலநிலை அவதானிப்பு மையம் மெட்டோ ஃப்ரான்ஸ் அறிவித்துள்ளது. பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் நிலவும் வெப்பத்தை விட மிக அதிகமாக வெப்பநிலை உள்ளது. பாரிஸை உள்ளடக்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியம் குளிர்காலத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு வசந்தத்தின் வருகையை நோக்கிய ஒரு மென்மையான நகர்வை கொடுத்துள்ளது. இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் 14 பாகை செல்சியஸ் முதல் 16 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவியுள்ளது. பிரான்சும் இந்தியாவும் 3 தசாப்தங்களுக்கு முன்னர் கையெழுத்திட்ட வரி ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளன. இதன் மூலம் பிரெஞ்சு முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் பங்கீட்டு தொகை வரி குறைக்கப்படுகிறது. முதலீட்டு லாப வரி இந்தியாவில் பிரெஞ்சு நிறுவனங்கள் 10% குறைவான பங்குகளை வைத்திருந்தாலும் பங்குகள் விற்பனை மூலம் கிடைக்கும் லாபத்தை இந்தியா வரி விதிக்கலாம். பிரான்சும் இந்தியாவும் 3 தசாப்தங்களுக்கு முன்னர் கையெழுத்திட்டிருந்த வரி ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளமை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் இந்தியா சென்றிருந்த வேளையிலேயே இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் லூவ்ர் அருங்காட்சியகத்தின் புதிய தலைவராக கிறிஸ்டோப் லரிப்போ நியமிக்கப்பட்டுள்ளார்.
இவர் 18ஆம் நூற்றாண்டு கலை வரலாற்று ஆய்வாளர் மற்றும் அருங்காட்சியக இயக்குனர் ஆவார். இந்த நியமனம் லூவ்ர் அருங்காட்சியகத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னர், குறிப்பாக நகை திருட்டு சம்பவத்திற்கு பின்னர் நடைபெற்றுள்ளது. லூவ்ர் அருங்காட்சியகத்தில் நகை திருட்டு உட்பட பல்வேறு நிர்வாக பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன. லூவ்ர் அருங்காட்சியகத்தின் புதிய தலைவர் கிறிஸ்டாப் லெரிடோ வேர்சாய் அரண்மனையில் தலைவராக இருந்தவர் இப்பொழுது லூவ்ர் அருங்காட்சியகத்தை பொறுப்பேற்கிறார். லூவ்ர் அருங்காட்சியகத்தின் நிர்வாகம், பாதுகாப்பு, கலை பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதே இந்த நியமனத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெரிடோ 18ஆம் நூற்றாண்டு கலை வரலாற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். அத்துடன் அருங்காட்சியக நிர்வாகத்தில் அனுபவம் உடையவர். லூவ்ர் அருங்காட்சியகம் உலகின் மிக முக்கியமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் மோனலிசா போன்ற உலக புகழ் பெற்ற கலை படைப்புகள் உள்ளன. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. பிரெஞ்சு கலாச்சார அமைச்சர் ரசிதா டாத்தி பதவி விலகியுள்ளார். பாரிஸின் முதல்வர் தேர்தலில் கவனம் செலுத்துவதற்காகவே அமைச்சர் பதவியை துறந்ததாக டாத்தி அறிவித்துள்ளார். அடுத்த சில வாரங்கள் பாரிஸுக்கு முக்கியமானவை. பாரிஸ் தனக்கு வாழ்நாள் முழுவதும் ஈடுபாட்டின் குறிக்கோளாகும் என்று டாத்தி ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வலதுசாரி கட்சியின் சார்பில் பாரிஸ் முதல்வர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் கூறியுள்ளார். ரசிதா டாத்தி நிக்கோலா சார்க்கோசி அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக பணியாற்றியவர். இவர் பாரிஸ் நகரின் முதல்வர் பதவிக்கான போட்டியில் வலதுசாரி கட்சிகளின் முக்கிய வேட்பாளராக தற்பொழுது திகழ்கின்றார். பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு லா ஃப்ரான்ஸ் இன்சூமியஸ் கட்சி புதிய கூட்டணி அமைக்க அழைப்பு விடுத்துள்ளது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமியஸ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மெனுவேல் பொம்பா பிப்ரவரி 25 அன்று BFM தொலைக்காட்சி, RMC வானொலி என்பனவற்றில் பேசும் பொழுது, 2ஆம் சுற்று உள்ளூர் தேர்தலில் லா ஃப்ரான்ஸ் இன்சூமியஸ் முன்னிலை பெற்றால் வலதுசாரி அல்லது தீவிர வலதுசாரி கட்சிகள் நகரங்களை கைப்பற்றும் அபாயம் ஏற்பட்டால் முழு இடதுசாரி கட்சிகளும் சோசலிஸ்டுகள் உட்பட ஒன்றிணைந்து போட்டியிட
அழைக்கப்படுவார்கள் என்று மனுவல் பொம்பா தெரிவித்துள்ளார். வலதுசாரிகள், தீவிர வலதுசாரிகள் இவர்களை தடுக்க இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்பது லா பிரான்ஸ் இன்சூமிஸின் நோக்கம். இது பிரெஞ்சு உள்ளூர் அரசியலில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் முயற்சியாக கருதப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சிக்கு எதிராக மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்சில் மேற்கொள்ளப்பட்ட புதிய கருத்து கணிப்பில் வாக்காளர்கள் லா பிரான்ஸ் இன்சூமிஸுக்கு எதிராக உள்ளமை தெரிய வந்துள்ளது. BFM தொலைக்காட்சி, எலாப் நிறுவனங்கள் பிப்ரவரி 25 நடத்திய புதிய கருத்து கணிப்பில் 63% பிரெஞ்சு மக்கள் இரண்டாம் சுற்று தேர்தலில் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் வலதுசாரி எதிர்ப்பு இடதுசாரி கட்சி வெற்றி பெறுவதை தடுக்க தடை வாக்களிப்பு வழங்குவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இதேவேளை 45% மக்கள் மட்டுமே ரசம்பிளுமோன் நேஷனல் வலதுசாரி தேசியவாத கட்சி வெற்றி பெறுவதை தடுக்க தடை வாக்கு அளிப்பார்கள் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு மக்களிடையே லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியை விட ரசம்பிளுமோன் நேஷனல் கட்சியை எதிர்க்கும் நிலை குறைவாக உள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நிலையை பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இத்தாலி உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி பிரதமர் ஜிஜோனியா மெலோனி, பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஆகியோரின் பிரான்ஸ் இத்தாலி உச்சி மாநாடு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தூலூஸ் நகரத்தில் நடைபெறும் என திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாநாடு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று பிரெஞ்சு ராஜதந்திரி அறிவித்துள்ளார். தற்பொழுது அதிகாரப்பூர்வ காரணம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட பொதுவான அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் இதனாலேயே ஒத்திவைப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த மாநாடு 2 நாடுகளின் ராஜதந்திர பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.
தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.